கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய சுந்தர கிறிஸ்துவை உணர்ந்து இந்த பாடலின் வரிகள் சொல்லுகிறது. மனு உருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் வாழ்க்கையில் கனி வினைகளை தீர்த்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை ரட்சித்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இயேசு நசராதிபனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அனைமனு மைந்தனையை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், மேசியாவை நான் மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிப்போம் அருமையானவர்களே. ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், கனிவினை தீர்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
என்னை ரட்சித்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ரட்சித்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு நசராதேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு நசராதேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். அனை மனுமைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். அனை மனுமைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். மேசியாவை மெய்யா ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யா ஸ்தோத்தரிக்கிறேன். 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 தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். அழகான இயேசுவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரர் எல்லாரும் உங்கள் கரங்களை நான் உயர்த்தி கொண்டு என் அழகான இயேசுவை, மனு உருவான இயேசுவை, என் வாழ்க்கையில் கனி வினைகளை தீர்த்தவரை, என்னை ரட்சித்தவரை, எங்கள் காவலனை, எங்கள் மேசியாவை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? அப்பா உம்முடைய கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உம்மை துதிக்கிற எங்கள் எல்லாரையும் உடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துத்தான். எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் ஓம்காரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, எனது பாடலை நாம் பாடுவோம். அருமையானவர்களே, ஒரு புது பாடல் நாம் ஏற்கனவே பாடியிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புது கிருபைகளை தருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம் அருமையானவர்களே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி, சகோதரிகள் கரங்களை கூப்பி சொல்வோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதை நடத்தினே. நேர்வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே. சொல்லுவோம். காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கி. பாதங்கள் சறுக்கின வேளையில் அன்பாக கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ
சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து எல்லாரும் சொல்லுவோம். செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் சொல்லுவோமே. கிருபைகள் தினம் புது கிருபைகளை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. எல்லாரும் சந்தோஷமாய். பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நேர் வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர் வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. ஆமாண்டவரே, உம்மை சொந்தமாய் கொண்டது வேறொன்றும் இல்லை. மீண்டுமாய் சொல்லுவோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. மீண்டுமாய் சொல்லுவோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் அன்பாக கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் அன்பாக கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தே. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். அவரை சொந்தமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம் வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்வோம் அல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே,
அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் வாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் வாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். எங்கள் சிந்தையை புதிதாக்கி உம்மை சொந்த இரட்சகராக, கல்லையும் விக்கிரகங்களையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்த எங்களை ஜீவனுள்ள தேவன் யார் என்ற ஒரு அறிவை கொடுத்து உம்மை சொந்த இரட்சகராக, உம்மை சொந்த பிள்ளையாக, உம்முடைய சொந்த பிள்ளையாக எங்களை மாற்றினீரே. இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை, இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் கண்களை திறந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள ஒரு இருதயம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் கூட தேவன் தான், அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் தேவனை தான் நாம் துதிக்கும்படி வந்திருக்கிறோம். அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் பரிசுத்த தெய்வம். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் எல்லாரிலும் பெரியவர். சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தரிசித்தவர்களாய் நாம் சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் மேலா எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உணர்ந்து சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும். ஆமாப்பா, நீர் எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர்,
சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவரை மகிமைப்படுத்துவோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்வோம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். ஹல்லேலூயா. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை. நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உம்மை போல் ஒரு வேறொரு தெய்வம் இல்லை. நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம். நீரே பரிசுத்த தெய்வம். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஆமாண்டவரே, நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே பரிசுத்த தெய்வம். நீர் மாத்திரமே. எல்லாரும் சொல்லுவோமா? நீரே பரிசுத்த தெய்வம். நீரே பரிசுத்த தெய்வம். நீர் மாத்திரமே. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோரி, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம்.
பரிசுத்த தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. மீண்டுமாய் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. இயேசுவே, நீரே, நீர் மாத்திரமே. ஆமாண்டவரே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. நீரே பரிசுத்த தெய்வம், நீர் எல்லாவற்றிலும் மேலான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, நீர் பரிசுத்த தெய்வம், hallelujah, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். hallelujah, hallelujah, கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், நீர்தான் பரிசுத்த தெய்வம், நீர்தான், நீர் மாத்திரம். நாங்கள் எல்லாரும் உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். எங்களை பரிசுத்தமாக்கவே உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு ஆய் கொடுத்தீர். உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் தொழுகை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தில் எங்களோடு நீங்கள் இடைவிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சாட்சிகள். ரவீந்திரா நகரில் வசிக்கும் அன்பு எழுதி கொடுக்கும் சாட்சி என்று எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையால் போன வருடம் கிருபையின் கூட்டத்தில் நான் பொருத்தனை பண்ணி என் மகன் வேலை செய்யும் கம்பெனியில் அவனை பெர்மனன்ட் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆண்டவர் கிருபையால் இந்த கிருபையின் கூட்டத்திற்குள்ளாக அவனுக்கு பெர்மனண்டாக ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய திருமண காரியத்திற்காகவும் ஜெபித்தேன். கிருபையின் கூட்டத்தில் இந்த கிருபையின் கூட்டத்திற்குள்ளாக அவனுக்கு நல்ல முறையில் திருமணமாக கர்த்தர் கிருபை செய்தார். சிஸ்டர் அனிதா அவங்க கன்னடத்தில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிருபையின் கூட்டத்தில் நாங்கள் குடும்பமாய் வருவதற்கு ஒரு வாகனம் வேண்டுமென்று நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கு செய்து எங்களுக்கு ஒரு வாகனத்தை தேவன் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீதிமான்கள் என்ற தலைப்பில் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நீதியாய் நடக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு மகா பெரிய கிருபை செய்வார். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று
சங்கீதம் 118வது சங்கீதம் 20வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 19வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் வாசல்களை திறவுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வாசலை திறக்க வேண்டுமா? நீதியின் வாசல். ஹல்லேலூயா. அந்த வாசல் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வாசல். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எது கர்த்தருடைய வாசல்? நீதியின் வாசல் தான் கர்த்தருடைய வாசல். ஆகவேதான் நீதி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பெரிய கிருபை செய்கிறார். ஆகவேதான் நம்முடைய வேதத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நீதியின் வாசல் தான் கர்த்தரின் வாசல். கர்த்தரின் வாசல் இதுவே. நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். யார் நீதிமான்கள்? இந்த நீதியின் வாசலில், இந்த கர்த்தரின் வாசலில் யார் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள்தான் யார்? நீதிமான்கள். ஆமென். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்து கொண்டோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರம் ಉಂಟಾವதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எவ்வளவு ஒரு பலத்தோடு சொல்லுகிறார். ಎಷ್ಟೊಂದು ಬಲದೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் கூடி இருக்கிறோம். ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡತಕ್ಕಂತವರು ಸೇರಿದ್ದೇವೆ. வேலையின் மத்தியில், ಕೆಲಸದ ಮಧ್ಯದಲ್ಲಿ கர்த்தருடைய வேலையை செய்கிற, ಕರ್ತನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡತಕ್ಕಂತ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು கர்த்தருடைய ನೆರವೇರಿಸುವ பிள்ளைகளும் நாம் கூடி வந்திருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳು ನಾವು ಸೇರಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், ಪೌಲನು ನೋಡಿ ಕರ್ತನು ಹೇಳಿದರು, என் கிருபை உனக்கு ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ போதுமானது. ಸಾಕು. My grace is sufficient for you. ನನ್ನ ಕೃಪೆಯೊಂದು ನಿನಗೆ ಸಾಕು. காரண அருமையானவர்களே, ಕಾರಣ ಪ್ರಿಯಾದವರೇ, அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் எப்படி நடந்தேன், ನಾನು ಹೇಗೆ ನಡೆದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ಕರ್ತನ ಸೇವಕರೇ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡತಕ್ಕಂತವರೇ, அப்போஸ்தலனாகிய பவுலை போல ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನ ಹಾಗೆ நாமும் அப்படித்தான் என்ன செய்யணும்? ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನು ಆಗಿರಬೇಕು. ஊழியம் செய்கிறவங்க எத்தனை பேர் அப்படி ಸೇವೆ விரும்புறீங்க? ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ சில சிறு ಹೇಳುತ್ತೀರಿ. பிள்ளைகள் ஊழியம் செய்றீங்க, ಕೆಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಸೇವೆ வாலிபர் ಮಾಡುತ್ತೀರಿ, மத்தியிலே ஊழியம் செய்யுங்க. ಯೌವನಸ್ಥರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம கேட்போம் கர்த்தர்ட்ட, ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಹಾಗೆ, ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, விசுவாசிகளுக்குள்ளே ನಂಬುವವರ நீங்க ಒಳಗೆ உண்மையா கேட்பீங்கன்னு சொன்னா, ನೀವು ಯಥಾರ್ಥ ಹೃದಯದಿಂದ ಕೇಳುವುದಾದರೆ ஊழியத்தின் பாதையிலே ಸೇವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ தேவன் இப்படி உங்களை நடத்துகிறது நீங்கள் ದೇವರು ಈ காண்பீர்கள். ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಸುವುದನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. யாரும் முழு இருதயத்தோடு கேட்பீர்கள். ಎಲ್ಲರೂ ಪೂರ್ಣ ಹೃದಯದೊಂದಿಗೆ ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தில் எந்த ஒரு சிறு பொறுப்பை எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, ಸೇವೆಯ ಒಂದು ಚಿಕ್ಕ ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡವರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, விசுவாசிகளுக்குள்ளே ನಂಬುವವರಾದ பரிசுத்தமும் ಪರಿಶುದ್ಧರು, நீதியும் ನೀತಿವಂತರು, பிழையின்மையுமாய் ಯಾವುದು நடந்தோம் ನಿರ್ದೋಷಿಗಳಾಗಿ என்பதற்கு ನಡೆದುಕೊಂಡೇವೆ ಎಂಬುದಕ್ಕೆ நீங்களும் சாட்சி, ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳು, தேவனும் சாட்சி. ದೇವರು ಸಾಕ್ಷಿ. ஊழியம் செய்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ಸೇವೆ ಮಾಡತಕ್ಕಂಥ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பிதாவே, ತಂದೆಯೇ, விசுவாசிகளுக்குள்ளே ನಂಬುವವರಾದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ நாங்கள் ನಾವು
பரிசுத்தமும் ಎಷ್ಟೋ ಶುದ್ಧರಾಗಿಯೂ நீதியும் ನೀತಿವಂತರಾಗಿಯೂ பிழையுண்மையுமாய் ನಿರ್ದೋಷಿಗಳಾಗಿಯೂ நடந்து கொள்வதற்கு ನಡೆದುಕೊಂಡು ಎಂಬುದಕ್ಕೆ கிருபையை எங்களுக்கு தாங்க. ಈ ಕೃಪೆ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. எல்லாரும் கேட்போம். ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣ. மீண்டுமாய் ஒரு முறை கேட்போம். ಪುನಃ ಒಂದು ಆವರ್ತಿ ಕೇಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய ஊழியத்தை செய்கிற ನಿಮ್ಮ நாங்கள் ಸೇವೆ ಮಾಡತಕ್ಕಂತ ನಾವು ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஊழியத்தின் பாதையில் ஒரு சிறு காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, ಸೇವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಂಗತಿ ನೀವು ಮಾಡುವುದಾದರೂ ಸರಿ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೇಳಿರಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நான் சொல்றத கவனிங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿ. சிலர் இதை குறித்து சற்றும் நினைவற்றவர்களாக இருக்கிறீங்க. ಕೆಲವರು ಇದರ ಕುರಿತು ಸ್ವಲ್ಪ ಗಮನವಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೀರಿ. ஊழியம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ನಮ್ಮ ಸೇವೆ இந்த ಅಂಗೀಕರಿಸಬೇಕಾದರೆ அனுபவம் நமக்கு கண்டிப்பா வேணும். ಈ ಅನುಭವ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಬೇಕು. கோயர்ல இருக்கிறவங்க, ಕೊಯರಲ್ಲಿ ಇರುವ மியூசிக் வாசிக்கிறவங்க, ಮ್ಯೂಸಿಕ್ ಇನ್ಸ್ಟ್ರುಮೆಂಟ್ ನುಡಿಸತಕ್ಕಂತವರು, பிஎஸ் சிஸ்டத்துல இருக்கவங்க, ಪಿಎಸ್ ಸಿಸ್ಟಮ್ ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತವರು, மீடியாவில் இருக்கக்கூடிய ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತವರು, யாராக இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ, ஹalleluya. ಹalleluya. ஆண்டவரே, ದೇವರೇ, விசுவாசிகளுக்குள்ளே ನಂಬುವವರಾದ ನಾವು பரிசுத்தமும் ಶುದ್ಧರಾಗಿಯೂ நீதியும் ನೀತಿವಂತರಾಗಿಯೂ பிழையின்மையுமாய் ನಿರ್ದೋಷಿಗಳಾಗಿಯೂ நடக்க கிருபை தாரும். ನಾವು ನಡೆಯಲು ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸು. ಹalleluya. ஆகவே அருமையானவர்களே, ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯರಾದವರೇ, அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು அப்படித்தான் நடந்திருக்கிறார். ಆ ರೀತಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீதியின் வாசல்ல தான் அவர் ಆ நடந்திருக்கிறார். ನೀತಿಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಅವರು ನಡೆದಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நீங்கள் ஓசியா 10:12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ನೀವು ಓಸಿಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 10:12 ಓದುವಾಗ, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಓಸಿಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், ನೀವು ನೀತಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಬೀಜ ಬಿತ್ತೀರಿ, தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். ನೀವು ದಯೆಗೆ ತಕ್ಕದ ಹಾಗೆ ನೀವು ಕೊಯ್ಯುವಿರಿ. ஹalleluya. ಹalleluya. நாம் நீதி செய்கிறது, ನಾವು ನೀತಿಯನ್ನು ಬೀಜ நாம் விதைக்கிறது. அருமையானவர்களே, ನೀತಿಯನ್ನು ಮಾಡುವುದು ಬೀಜ கரங்களை ಬಿತ್ತುವುದು. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. நாம் செய்கிற ஒவ்வொரு நீதியும், ನಾವು ಮಾಡತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಂದು ನೀತಿಯು, ஹalleluya, ಹalleluya, நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு காரியமும் ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಸಂಗತಿಗಳು எதை அறுப்பதற்கு தான்? ಯಾವುದನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೆ? தேவ தயவை அறுப்பதற்கு. ದೇವರ ದಯೆಯನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೆ. தேவ தயவை அறுப்பதற்கு. ದೇವರ ದಯೆಯನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೆ. தயவை அறுக்க வேண்டுமா? ದಯೆಯನ್ನು ಕೊಯ್ಯಬೇಕಾ? எதை விதைக்கணும்? ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತಬೇಕು? நீதியை விதைக்க வேண்டும். ನೀತಿಯನ್ನು ನಾವು ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. ಆದ ಕಡೆವೇ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ. மத்தேயு 6:33 அருமையானவர்களே, ಮತ್ತೇಯು 6:33 at first ಮೊದಲನೇದಾಗಿ நீங்க தேட வேண்டியது இதுதான். ನೀವು ಹುಡುಕಬೇಕಾದದ್ದು ಇದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಬೇಕು. தேட வேண்டியது நல்ல கவனிங்க. ನಾವು ಹುಡುಕಬೇಕಾದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேட வேண்டுமா? ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಬೇಕು? ದೇವರ ರಾಜ್ಯ. நான் அடிக்கடி உணர்ந்து சொல்லுவேன். ನಾನು ಆಗಾಗ ಎಚ್ಚರಗೊಂಡು ಹೇಳುತ್ತೇನೆ, ಸಭೆ தேவனுடைய ராஜ்யம், ದೇವರ ರಾಜ್ಯ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಶಿಷ್ಯರಿಗೆ தேவன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಕಲಿಸಿಕೊಡುವಾಗ முதலாவது சொன்ன காரியம், ಅವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದ ಸಂಗತಿ, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, உம்முடைய ராஜ்யம் ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು வருவதாக. ಬರಲಿ. ஹalleluya. ஹalleluya. எது வரணும்? ಯಾವುದು ಬರಬೇಕು? எதை தேடணும்? ಯಾವುದನ್ನು ತವಕ ಮಾಡಬೇಕು? ದೇವರ ராஜ்யத்தை நாம தேடணும். ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ತವಕ ಮಾಡಬೇಕು. அவருடைய நீதியை தேடணும். ಅವರ ನೀತಿಗೋಸ್ಕರ ತವಕ ಮಾಡಬೇಕು. ராஜ்யத்தை தேடுகிறது இல்லை. ಈ ದಿನ ಅನೇಕರು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. தங்கள் இஷ்டம் போல, ತಮ್ಮ ಇಷ್ಟಾನುಸಾರ, தனித்தனியாக ಪ್ರತ್ಯೇಕ இந்த ராஜ்யத்தை விரும்புகிறதில்லை. ಅವರ ರಾಜ್ಯವನ್ನು இந்த ராஜ்யத்தை தேடுகிறதில்லை. ಈ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், ನೀವು ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಿಂದ தேவனுடைய ராஜ்யம் ದೇವರ ರಾಜ್ಯ உங்களுக்குள்ளே இருக்கு. ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ. இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கு. ಈ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. இந்த ರಾಜ್ಯத்தை நம்ம தேடணும். ಈ ರಾಜ್ಯವನ್ನು ನಾಕೋಸ್ಕರ ತವಕ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ಸಹೋದರರು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬರೋದು ಎಷ್ಟೊಂದು ಇಂಪಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು. அங்கே ஆசீர்வாதத்தையும் ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು, ஜீவனையும் தேவன் கட்டளையிடுகிறார். ಜೀವವನ್ನು ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய ராஜ்யத்தை தேடணும். ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அவருடைய ಅವರ நீதியை தேடணும். ನೀತಿಗೋಸ್ಕರ ನಾವು ತವಕ ಮಾಡಬೇಕು. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நீங்கள் 2 தீமோத்தேயு 2:22 நீங்க வாஸ்து பாப்பீங்கன்னா, ನೀವು 2 தீமோத்தேயு 2:22 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அன்றியும் ಅದಲ್ಲದೆ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி, ಯೌವನದ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ದೂರವಾಗಿ, சுத்த இருதயத்தோடே ಶುದ್ಧ ಹೃದಯದೊಂದಿಗೂ கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே ಕರ್ತನನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವಂತವರಿಗೆ நீதியையும் ನೀತಿಯನ್ನು, விசுவாசத்தையும் ನಂಬಿಕೆಯನ್ನು, அன்பையும் ಪ್ರೀತಿಯನ್ನು, சமாதானத்தையும்
ಸಮಾಧಾನವನ್ನು ಅಡೆಯುಂಬಡಿ ನಾಡು. ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ನೀನು ತವಕಪಡು. ನೀತಿயை தேடணுமா, ನೀತಿಯನ್ನು ನಾವು நீதியை அடையும்படி நாடணுமா, ನೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕ ಹಾಗೆ ನಾವು நீதியை நாட வேண்டும், ನೀತಿಯನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು, நீதியை தேட வேண்டும். ನೀತಿಯನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು. அப்பதான் அந்த வாசலுக்குள் நாம் ಆಗ பிரவேசிக்கிறோம். ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் ஏற்கனவே தியானித்தோம். ಮೊದಲೇ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. லூக்கா 1:6 ಲೋಕ 1:6 சகரியா, ಜಕರಿಯ, எலிசபெத் அவர்கள் நீதியிலே நடந்தார்கள். ಅವರು ನೀತಿಯನ್ನೇ ಅನುಸರಿಸಿದರು. லூக்கா 2:25 ಲೂಕ 2:25 ಸಿಮಿಯೋನ್. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்போஸ்தலர் 10:35 இப்படி சொல்லுகிறது அருமையானவர்களே. ಅಪೊಸ್ತಲರು 10:35 ಈ ಪ್ರಕಾರ ತಿಳಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. புறஜாதிகள் மத்தியிலே ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவ ஆவியானவர் ದೇವರಾತ್ಮವು பொழிந்தருளின விதம், ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ವಿಧ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. யாருடைய வீட்டிலே? ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ? கொர்நேலியோ வீட்டில். ಕೊರ್ನೆಲಿಯ ಮನೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. ಕರ್ತನು பேதுரு மூலமாய் சொல்லுகிறார், ಪೇತ್ರನ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எந்த ஜனத்திலாகிலும், ಯಾವ ಜನರಾಗಿ எந்த குலம், எந்த கோத்திரம் எதுவுமே கிடையாது, ಯಾವ ಕುಲ ಗೋತ್ರ ಯಾವುದೂ ಇಲ್ಲ, எந்த ஜனமாக இருக்கு, ಯಾವ ಜನರಾಗಿರಲಿ, நன்றாய் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, ಯಾವ ಜನರಾಗಿದ್ರೂ ಸರಿ, அவருக்கு பயந்திருந்து ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು நீதியை செய்கிறவன் எவனோ, ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಯಾವನಾದರೂ ಆಮೆನ್, அவருக்கு உகந்தவன். ಅವನಿಗೆ ಪ್ರಿಯವಾದವನು. உகந்தவன்னா என்ன? ಪ್ರಿಯವಾದವನು என்ன? ಪ್ರಿಯನಾದವನು ಅಂದ್ರೆ ಏನು? அவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன், ಅವರಿಂದ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವವನು. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அவருக்கு பயந்து ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು எதை செய்கிறவன்? ಯಾವುದನ್ನು ಮಾಡತಕ್ಕಂತವನು? நீதியை செய்கிறவன். ನೀತಿಯನ್ನು ನಡೆಸುವವನು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ 1 யோவான் 2ನೇ அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 29ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದು உங்களுக்கு தெரிந்திருப்பதினால். ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿದ್ದರೆ, ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ? அவர் ಆತನು நீதி உள்ளவர் என்று ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ನಿಮಗೆ தெரிந்திருப்பதினால் ಗೊತ್ತಾಗಿದ್ದರೆ ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம், ಏಸಪ್ಪ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ஏசப்பா ಏಸಪ್ಪ நீ நீதி உள்ளவர், ನೀ ನೀತಿ ಉಳ್ಳವರು, உம்மை போல நீதி உள்ள தெய்வம் ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು யாருமே ಯಾರೂ ಇಲ್ಲ. நீ நீதி உள்ளவர் என்று தெரிந்திருப்பதினால், ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿದ್ದರೆ, நீதி செய்கிறவன் எவனும் ನೀತಿಯೇ ಅನುಸರಿಸುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ಆತನಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾಗಿದ್ದಾನೆಂದು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು அல்லேಲೂಯಾ ಹೇಳಿರಿ. அவரில் பிறந்திருப்பது என்கிறது என்ன அருமையானவர்களே? ಆತನಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ಏನು ಪ್ರಿಯರಾದವರೇ? ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ. இன்னைக்கு அநேக ரட்சிப்பை பெற்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಈ ದಿನ ಅನೇಕರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ரட்சிப்பை பெற்றவர்கள், ಆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು, மறுபடியும் பிறந்தவர்கள், ಪುನಃ ಹುಟ್ಟಿದವರು, அவர்களுடைய கனி என்ன? ಅವರ ಫಲ ಏನು? மறுபடியும் பிறந்தவர்கள், ಪುನಃ ಹುಟ್ಟಿದವರು, தேவனில் பிறந்தவர்கள், ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು, அவர்களிலிருந்து வெளிப்படக்கூடிய கனி என்ன தெரியுமா? ಅವರಿಂದ ತೋರ್ಪಡತಕ್ಕಂತ ಫಲವೇನೆಂದರೆ நீதி. ನೀತಿ. 3ம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 7வது வசனத்தை 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, பிள்ளைகளே ಮಕ್ಕಳೇ, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், ನೀವು ಒಬ್ಬರಾದರೂ ವಂಚನೆಗೆ ಒಳಪಡಬಾರದು. நீதியை செய்கிறவன் அவர் ನೀತಿವಂತನಾಗಿರತಕ್ಕಂತವನು நீதி உள்ளவராய் இருக்கிறது போல ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿರುವ ಹಾಗೆ நானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறேன். ನಾವು ನೀತಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கிருபையின் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவனுடைய ಈ பிள்ளைகளே, ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರತಕ್ಕಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மை குறித்து ನಮ್ಮ ಕುರಿತು வருகிற நாட்களிலே ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு சாட்சியை நாம் காதுகள் கேட்க வேண்டும். ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು. இந்த சகோதரனா, ಈ ಸಹೋದರನ, இந்த சகோதரியா, ಈ ಸಹೋದರಿಯ, இவர்கள் நீதிமான், ಇವರು ನೀತಿವಂತರು, இவர்கள் நீதிமான். ಇವರು ನೀತಿವಂತರು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3:10 நான் வாசிக்கும் பொழுது, ಅದೇ 3:10 ಓದುವಾಗ, இதனாலே, ಇದರಿಂದ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, 2 பிள்ளைகளா, ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು, ಒಂದು தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, ಇನ್ನೊಂದು சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் கேட்பாங்க, ಕೆಲವು ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட கேட்பாங்க, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, நீ ஏசுவா பிள்ளையா, ನೀ ಏಸಪ್ಪನ ಮಕ್ಕಳ, ஏதாவது தப்பு பண்ணா ஏசுவா பிள்ளையா, ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನೀನು ಏಸಪ್ಪನ ಮಕ್ಕಳ கேக்குறீங்களா இல்லையா? ಕೇಳುತ್ತೀರಾ ಇಲ್ಲವಾ? பிசாசு பிள்ளையா, ಸೈತಾನನ ಮಕ್ಕಳ. உடனே பிள்ளைகள் சொல்லும், யார் பிள்ளை? ಕೂಡಲೇ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, ಯಾರ ಮಕ್ಕಳು? ஏசப்பா பிள்ளை. ಏಸಪ್ಪ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ. உங்கள் எல்லாம் பிள்ளைகளை போல கேட்கிற நீங்க ஏசப்பா பிள்ளையா, பிசாசு பிள்ளை? ನೀವೆಲ್ಲರ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಕೇಳುತ್ತಾನೆ, ಏಸಪ್ಪನ ಮಕ್ಕಳ, ಸೈತಾನನ ಮಕ್ಕಳ? சொல்லுங்களேன்,
சின்ன பிள்ளைகளை போல சொல்லுங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಹೇಳಿರಿ, நான் ஏசப்பா பிள்ளை. ನಾನು ಏಸಪ್ಪ ಮಕ್ಕಳು. இங்க ஏசப்பா பிள்ளை யாரு, பிசாசு பிள்ளை யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ಇಲ್ಲಿ ಏಸಪ್ಪನ ಮಕ್ಕಳು ಯಾರು, ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ இதனால் ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் ಇದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಯಾರೆಂಬುದಾಗಿಯೂ பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಇದರಿಂದ ವ್ಯಕ್ತವಾಗುತ್ತದೆ. நீதியை செய்யாமலும் ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸದವನು, சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, தன்ன அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದವನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು ಅಲ್ಲ, ಅವರು ದೇವರ தேவனுடைய ಮಕ್ಕಳು பிள்ளை? ಅಲ್ಲ. ಯಾರು நீதி ದೇವರ ಮಕ್ಕಳು? செய்கிறவன், ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವವನು, தன் சகோதரனிடத்தில் ತನ್ನ ಸಹೋದರನ ಬಳಿ அன்பு கூறுகிறவன், ಪ್ರೀತಿಸುವವನು, கண்ட சகோதரனிடத்தில். ಕಂಡ ಸಹೋದರನ ಬಳಿ வேதம் அப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவர், ಕಂಡ ಸಹೋದರನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಡದೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, காணாத தேவனிடத்தில் ಕಾಣದೇ ಇರತಕ್ಕಂತ ದೇವರನ್ನು எப்படி ಹೇಗೆ அன்பு கூறுவான். ಪ್ರೀತಿಸುವಿರಿ? ஆமென். ಆಮೆನ್. அப்போ தேவனுடைய பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು, நீதி செய்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளை. ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸತಕ್ಕಂಥವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. இந்த அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ನಮ್ಮ ಮೂಲಕ ಆ ಪ್ರೀತಿಯು ತೋರ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ஆவியின் ಆತ್ಮನ கனியோ ಫಲ அன்பு, ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது கீழே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂಗತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை அப்படின்னு, ಸಂದೇಶ, ಸಮಾಧಾನ, தயவு, ಸೈರಣೆ, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். ದಯನ, ಸದ್ಗುಣ, ಶಾಂತ. எத்தனை கனி? ಎಷ್ಟು ಫಲ? 9 கனி. 9 ಫಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 9ன்னா கனிகள் தானே சொல்லணும். ಈ 9 ಫಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು, ಫಲಗಳು ಎಂಬುದಾಗಿ ஆவியின் ಹೇಳಬೇಕು. கனிகளோன்னு சொல்லல, ಆದರೆ ಆತ್ಮಿಕ ಫಲ ಎಂಬುದಾಗಿ, ಫಲಗಳೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆவியின் ಆತ್ಮಿಕ கனினா என்ன, ಫಲ ಅಂದ್ರೆ ಏನು, கனிகள்னா என்ன? ಫಲಗಳೆಂದರೆ ಏನು? கனிகள்னா ப்ளூரல், ಫಲಗಳೆಂದ್ರೆ ಪ್ಲೂರಲ್, பன்மை, ಬಹುವಚನ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கனினா ಫಲ ಎಂದರೆ ஒருமை, ಏಕವಚನ, சிங்குலர். ಏಕವಚನ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்ப இந்த அன்புக்குள்ள ಈ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ இத்தனையும் இருக்கு. ಎಷ್ಟು ಇದೆ? ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளுங்க, ಆರೆಂಜ್ ಹಣ್ಣು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, அதுல எத்தனை சொலை இருக்கு? ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸೋಳೆ ಇದೆ? 6, 5, 11 இருக்கு. எந்த பழத்தை எடுத்துக்கோங்க, அங்க 11 இருக்கும். ಯಾವ ಹಣ್ಣು ತೆಗೆದರೂ 11 ಸೋಳೆ ಇರುತ್ತದೆ. 6, 5 6, 5 போய் செக் பண்ணி பாருங்க. ಹೋಗಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்புங்கிறதுக்குள்ள ಪ್ರೀತಿ ಎಂಬುದರಲ್ಲಿ எத்தனை சுளைகள்? ಎಷ್ಟು ಸೊಳೆಗಳು? 9 சுளைகள். 9 ಸೊಳೆಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யார் கர்த்தருடைய பிள்ளைகள் தெரியுமா? ಯಾರು ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಗೊತ್ತಾ? அன்பு, ಪ್ರೀತಿ, சகோதரனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர், ಸಹೋದರನನ್ನು ಪ್ರೀತಿಸ, நீதியை செய்கிறவர். ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವ. இதனாலே ಇದರಿಂದ யார் தேவனுடைய பிள்ளைகள், ಯಾರು ದೇವರ ಮಕ್ಕಳು, ಯಾರು? ಯಾರು பிசாசின் பிள்ளைகள் தெரியுமா? ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகவே நீதியை தேடணும், ನೀತಿಯನ್ನು ನಾವು நீதியை ತವಕ நாம் ಪಡಬೇಕು. நாட வேண்டும். ನೀತಿಗೋಸ್ಕರವಾಗಿ ತವಕ ಪಡಬೇಕು. இந்த நீதி எங்க இருக்கு தெரியுமா? ಈ ನೀತಿ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. 2 தீமோத்தேயு 3:17 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 2 ತಿಮೋಥೆಯು 3:17 ನೀವು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪ್ರಿಯ அவைகள் ಅವುಗಳು உபதேசத்திற்கும் ಉಪದೇಶಕ್ಕೂ, கடிந்து கொள்ளுதலுக்கும் ಅದು ಖಂಡಿಸುವುದಕ್ಕೂ, சீர்திருத்தலுக்கும் ಅದು ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕೂ, நீதியை ನೀತಿಯನ್ನು படிப்பிக்குதலுக்கும். ಅದು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೂ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை நீதியை படிப்பித்துக் கொடுக்கிறது எதுதான்? ಈ ನೀತಿಯ ಶಿಕ್ಷೆ ಕೊಡುವುದು ಯಾವುದರ? 19வது வசனம், 19ನೇ ವಾಕ್ಯ வேத வாக்கியங்கள். ವೇದ ವಾಕ್ಯಗಳು. இந்த நீதியை நீ படித்துக் கொள்ள வேண்டுமா? ಈ ನೀತಿಯನ್ನು ನೀನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்று ஆராதனையிலே கேட்டோம், ನಿನ್ನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೇಳಿದೆವು, வேத வசனம் ವೇದ ವಾಕ್ಯವು எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ಅಷ್ಟೊಂದು ಪ್ರಾಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ நமக்கு நீதியை ನಮಗೆ ನೀತಿಯನ್ನು படிப்பித்துக் கொடுப்பது ನಮಗೆ ಶಿಕ್ಷೆಯಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದು எதுதான்? ಯಾವುದು? இதை அதிகமாய் படிக்கிறவர்கள், ಇದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ இதை ಓದತಕ್ಕಂಥವರು, அதிகமாய் ಇದನ್ನು தியானிக்கிறவர்கள் ಅಧಿಕವಾಗಿ எதை ಧ್ಯಾನಿಸತಕ್ಕಂಥವರು, அறிந்து கொள்வார்? ಯಾವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು? நீதி அறிந்து கொள்வார். ನೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. இதுதான் ಇದುವೇ நமக்கு நீதியை ನಮಗೆ ನೀತಿಯನ್ನು படிப்பிக்கும். ಕಲಿಸಿಕೊಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புது வருஷத்திற்குள்ள ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ இன்னும் சில நாட்களுக்குள்ளாய் ಇನ್ನು பிரவேசிக்கும். ಕೆಲ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಿದ್ದೇವೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாமும் ನಾವು, நம்முடைய பிள்ளைகளும் ನಮ್ಮ ಮಕ್ಕಳು, நம்முடைய குடும்பமும் ನಮ್ಮ ಕುಟುಂಬ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்டது போல ಕಳೆದ ಭಾನುವಾರ ಕೇಳಿದ ಹಾಗೆ
தேவனுடைய வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். ಪುನಃ ಹುಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. நம்முடைய குடும்பங்களிலே ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ நீதியை நாம் படித்துக் கொள்வதற்கு ನೀತಿಯನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು வார்த்தைக்கு நாம் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ವಚನಕ್ಕೆ ಅಧಿಕವಾದ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியினால் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ஒவ்வொரு நாளும் ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ நாம் புதிதாக்கப்பட வேண்டும். ನಾವು ಹೊಸದಾಗಿ ஆகவே நாம் நீதியை படித்துக் கொள்ளுகிறது எங்கே? ನೀತಿಯನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದು ಎಲ್ಲಿ? தேவனுடைய வார்த்தை ವಾಕ್ಯದಿಂದಲೇ. எல்லாரும் உங்கள் கைகளில் இருக்கிற ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ வேதத்தை தூக்கி ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕರ್ತನೇ உம்முடைய வேதத்திலிருந்து ನಿಮ್ಮ ಸತ್ಯ ವೇದದಿಂದ ನೀತಿಯನ್ನು படித்துக்கொள்ள ನಾನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು என் இருதய கண்களை ನನ್ನ ಹೃದಯದ ಕಣ್ಣನ್ನು திறந்தருளும். ನೀನು ತೆರೆದುಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு நீதியை படிப்பிக்கிறது இந்த வேதம் தான்ப்பா. ನನಗೆ ನೀತಿಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡತಕ್ಕಂತ ಈ ವೇದವೇ. நீதியின் வாசலுக்குள் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲು ನಾನು ಇಚ್ಛಿಸುವೆ. உங்க சிலருடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. ಕೆಲವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತಿದೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கண்ணீரை அவர் பார்க்கிறார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. நீதியை நாடணும், ನೀತಿಗೆ ತವಕ ಪಡಿ, நீதியை தேடணும், ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ. நீதிமான்கள் ನೀತಿವಂತರು நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்கிறார். ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. வேதத்தை உயர்த்துவோம். ಸತ್ಯವೇನು நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ಇದು ನಮಗೆ ಸಿಗಲ್ಪಟ್ಟ ಸೌಭಾಗ್ಯ. பிதாவே, ತಂದೆಯೇ, நான் நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். ನಾನು ಈ ನೀತಿಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲು ಇಚ್ಛಿಸುವೆ. உம்முடைய சத்திய வேதத்திலிருந்து ನಿಮ್ಮ ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ நான் நீதியை படித்துக்கொள்ள ನೀತಿಯನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು அனுகிரகம் செய்யும். ನನಗೆ ಅನುಗ್ರಹವನ್ನು என் ನೀಡು. இருதய கண்களை திறந்தரு. ನನ್ನ ಹೃದಯದ ಕಣ್ಣನ್ನು அந்த ಅದಕ್ಕೆ ತೆರೆ. தாகத்தை எனக்கு தாரும். ಆ ಸಂಗತಿಯನ್ನು ನನಗೆ ಕೊಡು. அந்த வாஞ்சை எனக்கு தாரும். ಆಸಕ್ತಿ ನನಗೆ ಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேத வாக்கியங்கள் ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳು நமக்கு நீதியை படித்து கொடுக்கிறது. ಅದು ನಮಗೆ ನೀತಿಯನ್ನು அப்பதான் அந்த ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. நீதியின் வாசலுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். ಆಗ ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, நீதிமொழிகள் 15:9 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 15:9 ನೀವು ಓದುವಾಗ, Proverbs chapter 15 verse 9, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 15:9 அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, துன்மார்க்கருடைய வழி ದುಷ್ಟರ ನಡತೆಯು கர்த்தருக்கு அருவருப்பானது, ಯೆಹೋವನಿಗೆ ಅಸಹ್ಯ. நீதியை பின்பற்றுகிறவனையோ ಧರ್ಮಶಕ್ತನು அவர் நேசிக்கிறார். ಆತನಿಗೆ ಪ್ರಿಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அவங்களை என்ன செய்ய ஆரம்பிப்பார்? ಕರ್ತನು ಅವನು ಏನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ? அதுதாங்க கிருபை. ಅದೇ ಕೃಪೆ. அதுதான் the favor of God. ಅದೇ ದೇವರ the loving kindness of God. ಅದು ದೇವರ ಕರುಣೆಯಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்? ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ? என்றைக்கு நீதியின் வாசலுக்குள் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, ಯಾವಾಗ ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೀರೋ, கர்த்தர் உங்களை என்ன செய்ய ஆரம்பிப்பார்? ಕರ್ತನಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು கர்த்தர் ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ? நேசிக்கிற பிள்ளையாக நீங்க ಕರ್ತನು மாறிடுவீர்கள். ಪ್ರೀತಿಸತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು அப்பதான் இந்த ಮಾರ್ಪಡುವಿರಿ. வார்த்தை உங்களில் நிறைவேறும். ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟತಕ್ಕಂತವನು ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆಯನ್ನು அவருடைய ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. நேசம் நம்ம மீது இருக்கும். ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அதுதான் இரக்கம், ಅದೇ ಕರುಣೆ, அதுதான் கிருபை. ಅದೇ ಕೃಪೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, ದುಷ್ಟರ ಮಾರ್ಗವು ಯೆಹೋವನಿಗೆ ಅಸಹ್ಯ. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ಶಿಷ್ಟರ ಬಿನ್ನಪು ಅವನಿಗೆ ಒಪ್ಪಿತವಾದದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நீதி குறித்து அநேக வசனங்கள் இருக்கு. ನೀತಿಯ ಕುರಿತು ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿವೆ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು யோவான் ஸ்நானகனிடத்திலே ಯೋಹಾನ ಸ್ನಾನಕನ ಬಳಿ ஞான ஸ்நானம் பெற வரும்பொழுது ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಬರುವಾಗ யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நான் தான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ஆனா ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா? ನೀವು ನನ್ನ ಬಳಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஏன்னா யோவான் ஸ்நானகன் ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನು இயேசு யார் என்று என்ன செய்திருந்தார்? ಯೇಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், ನನ್ನ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ, அவர் என்னிலும் ಅವರು ನನಗಿಂತಲೂ அவர் மேன்மை உள்ளவர், ಅವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய பாதரட்சியின் வாரை அவிர்க்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ಆತನ ಪಾದದ ಕೆರಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕೂ ಕೂಡ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. நான் சிறுகணும், ನಾನು ಕುಗ್ಗಬೇಕು. அவர் என்ன செய்யணும்? ಅವರು ಏನಾಗಬೇಕು? பெருகணும். ಹಿಗ್ಗಬೇಕು. நான் ஜலத்தினால் தான் ஞானஸ்நானம் ನಾನು கொடுக்கிறேன். ನೀರಿನ ಮೂಲಕ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ஆனா ಕೊಡುತ್ತೇನೆ. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், ನನ್ನ ಹಿಂದೆ அவர் ಬರತಕ್ಕಂಥವರು ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ಅವರು ನೀರಿನ ಮಾತ್ರವಲ್ಲ, பரிசுத்த ஆவியினால், ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದಲೂ அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ಬೆಂಕಿಯಿಂದಲೂ அவர் ದೀಕ್ಷಾಸ್ನಾನ அக்கினியினால் ಕೊಡುತ್ತಾರೆ. ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ಅವರು ಅಗ್ನಿಯಿಂದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ அவர் ಕೊಡುತ್ತಾರೆ. யார் என்று அவர் அறிந்திருந்தார். ಅವರನ್ನು ಆರೆಂದು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. ஆகவே அவர் அப்படி சொன்னார். ಆದ ಕಾರಣ ಅವರು ಯಾವ ರೀತಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா? ನನ್ನ ಬಳಿ ನೀನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದಾ? அவர்
சொல்றார், ಆಗ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் எல்லா நீதியையும் ನಾ ಎಲ್ಲ ನೀತಿಯನ್ನು நிறைவேற்ற வேண்டும். ನೆರವೇರಿಸಬೇಕು. அவர் நீதியின் தேவன். ಅವರು ನೀತಿಯ ದೇವರು. அதே போல ಅದೇ ರೀತಿ நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ நாம் ಜೀವಿತದಲ್ಲಿ நீதியை நிறைவேற்ற வேண்டும். ನೀತಿಯನ್ನು ನಾವು கரங்களை ನೆರವೇರಿಸಬೇಕು. கூப்பி கர்த்தர்ட்ட கேட்போம், ಕೈಗಳನ್ನು ಜೋಡಿಸುತ್ತಾ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿರಿ, ಯೇಸಪ್ಪ நான் உம்மை போல, ನಾನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ நான் எல்லா தூரபு ஷதரபலபரபோஷ glorious Lord. சிலர் மீது ಕೆಲವರ ಮೇಲೆ தேவனுடைய கரம் ದೇವರ ಹಸ್ತ வைக்கப்படுகிறது நான் காணுகிறேன். ಇಡುಪಡೋದಕ್ಕೆ ஹalleluya. ಹalleluya. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ಎಷ್ಟು ನಾವು ಎಚ್ಚರಗೊಳ್ಳುತ್ತೇವೆ? தேவ பிரசன்ன ದೈವಿಕ ಪ್ರಸನ್ನತೆ என் மேல கையை வைங்கப்பான்னு சொல்லுங்க. ನನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಇಡಪ್ಪ ಅಂತ என் மேல உங்க பிரசன்ன இறங்கட்டும். ನನ್ನ ಮೇಲೆ ನಾವು ದೈವಿಕ ಪ್ರಸನ್ನ ಇಳಿಯಲಿ. ஹalleluya. ಹalleluya. நான் எல்லா நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். ನಾನು ಸಕಲ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. Amen. ಆಮೆನ್. Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹalleluya. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கு மகிமை. ನಿಮಗೆ ಮಹಿಮೆ. உமக்கு மகிமை. ನಿಮಗೆ ಮಹಿಮೆ. உமக்கு மகிமை. ನಿಮಗೆ ಮಹಿಮೆ. Hallelujah. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்தை ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು உணரக்கூடிய உணர்வை ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ தாரும் ತಿಳುವಳಿಕೆ. ஆண்டவரே. நீர் அசைவாடுகிறீரே. ನೀನು ಚಲಿಸುತ್ತೀಯಪ್ಪ. நீர் அசைவாடுகிறீரே. ನೀನು ಚಲಿಸುವಂತವನಾಗಿ உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காணுகிறோமே இங்கே. ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ உம்முடைய மகிமையை காணுகிறோம். ನಿಮ್ಮ ಪ್ರಭಾವ ಕಾಣುತ್ತಿದೆ. உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. 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 இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஊழியக்காரன் ஜெபிக்கிற ನಿಮ್ಮ ಸೇವಕನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அத்தனை பேர் மீதும் ಅಷ್ಟು ಜನರ ಮೇಲೂ இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற ಈ ಗೂಡಾರದಲ್ಲಿ ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ வீடுகளிலோ தூர தேசங்களிலோ ದೂರ ದೇಶಗಳಲ್ಲಿ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ಈ ಸ್ವರವನ್ನು ಕೇಳುವ ஒவ்வொருவரையும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ என் தேவனுடைய மகிமை ನನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆ அவர்கள் மீது இறங்குவதாக, ಅವರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ, அவர்களை உம்முடைய கரம் இப்பொழுது தொடுவதாக, ಅವರನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತವು ಮುಟ್ಟಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எல்லா நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ಎಲ್ಲ ನೀತಿಯನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மத்தேயு 3:15 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே. ಮತ್ತೆಯ 3:15 சத்தமாய் அதை வாசிப்போம். ಅದನ್ನು ಓದೋಣ. மத்தேயு 3:15 ಮತ್ತೆಯ 3:15 சீக்கிரமாய் வாசிப்போம் அருமையானவர்களே. ಶೀಘ್ರವಾಗಿ ಓದಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எல்லா நீதியையும் எல்லா ಧರ್ಮವನ್ನು நிறைவேற்ற வேண்டும். ನೆರವೇರಿಸತಕ್ಕದಾಗಿದೆ. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறது தேவ. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು இதுவரைக்கும் ದೇವರ. ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ಈ ತನಕ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ இந்த ಇರತಕ್ಕಂತ 20ஆம் தேதி ஞான ஸ்நானம் 20ನೇ ತಾರೀಕು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ என்ன பெற்றுக்கொள்ளுங்க. ಏನ್ ಮಾಡಿರಿ? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ இல்ல ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. புது வருஷத்துல தான் பெறணும் அப்படின்னா ಕೆಲವರು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊರಬೇಕು. ஜனவரி மாதத்துல ಜನವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ விடுதலை உபவாச கூடத்திலே பெற்றுக்கொள்ளுங்க. ಬಿಡುಗಡೆ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. மல்கியா 3:3 அருமையானவர்களே. 3:3 ಪ್ರಿಯಾದವರೇ. மல்கியா 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 3ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அவர் உட்கார்ந்து ಅವರು ಕುಳಿತು வெள்ளியை புடமிட்டு ಬೆಳ್ಳಿಯನ್ನು ಶೋಧಿಸುವ சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். ಅಕ್ಕ ಸಾಲಿಗೆನ அவர் ಕುಳಿತು லேவியின் புத்திரரை சுத்திகரித்து ಲೇವಿ ವಂಶರನ್ನು ಶೋಧಿಸಿ அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் ಅವರು ಕರ್ತನವರಾಗಿ நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் ಅವರು ಸದ್ಧರ್ಮಿಗಳಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார். ಅವರನ್ನು ಚಿನ್ನ ಬಂಗಾರದ ಹಾಗೆ லேவியர்கள் ಶೋಧಿಸುವರು. யாருடையவர்களாக இருக்க வேண்டுமா? ಅವರು ಲೇವಿಯರು ಯಾರದವರಾಗಿರಬೇಕು? கிறிஸ்துவினுடையவர்கள், ಕ್ರಿಸ್ತನವರಾಗಿರಬೇಕು. கர்த்தருடையவர்கள். ಕರ್ತನವರಾಗಿರಬೇಕು. அவர்கள் என்ன செலுத்த வேண்டும்? ಅವರು ಏನು ಸಲ್ಲಿಸಬೇಕು? நீதியாய் காணிக்கை செலுத்த. ಅವರು ನೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவது கூட நீதி. ನಾವು ಕರ್ತನದನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಕೂಡ ನೀತಿ. ரோமர் 4:3 ರೋಮರ್ 4:3 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது தேவ நீதி. ಅದು ದೇವರ ನೀತಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இதே போல அநேக நீதிகள் ಈ சொல்லப்பட்டிருக்கிறது. ಪ್ರಕಾರವಾಗಿ ಅನೇಕ ನೀತಿಗಳ ಕುರಿತು எபிரேயர் ಹೇಳಲಾಗಿದೆ. 11:33 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಇಬ್ರಿಯರು 11:33 ಓದುವಾಗ எபிரேயர் ಇಬ್ರಿಯರು 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனம் 33ನೇ ವಾಕ್ಯ அந்த வேதம் சொல்லுகிறது ಅಲ್ಲಿ அருமையானவர்களே. ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஹீப்ரு ಇಬ್ರಿಯರ್ chapter 11 11ನೇ ಅಧ್ಯಾಯ verse 33 33ನೇ ವಾಕ್ಯ. விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ಅವರ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡರು, ನೀತಿயை ನೀತಿಯನ್ನು நடப்பித்தார்கள். ನಡೆಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. அதனால் நடந்தது என்ன? ಅದರಿಂದ ನಡೆದದೇನು? அவர்கள் நீதியின் வாசலுக்குள் பிரவேசித்தார்கள், ನೀತಿಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ நீதியை ಪ್ರವೇಶಿಸಿದರು, நடப்பித்தார்கள். ನೀತಿಯಿಂದ ನಡೆದರು. அதனால் என்ன? ಅದರಿಂದ ಏನು? அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ಬೆಂಕಿಯ ಬಲವನ್ನು ಆರಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. நீதியின் வாசல்ல
பிரவேசிக்கும் போது அக்கினியின் உக்கிரகத்தை கூட என்ன செய்யலாம்? ನೀತಿಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ ಬೆಂಕಿಯ ಬಲವನ್ನು ಏನು ಮಾಡಬಹುದು? அவிக்கலாம். ಆರಿಸಬಹುದು. அதுக்கு முந்தின வசனம், ಅದಕ್ಕೆ ಮೊದಲಿನ ವಾಕ್ಯ, சிங்கங்களின் வாய்களை ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಯನ್ನು அடைத்தார்கள். ಕಟ್ಟಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறார், ದಾನಿಯೇಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ದೇವರು ತನ್ನ ದೂತನನ್ನು சிங்கங்கள் ಕಳುಹಿಸಿದನು. என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகள் வாயை கட்டி போட்டார். ಸಿಂಹಗಳು ಏನು ಹಾನಿ ಮಾಡದ ಹಾಗೆ ಬಾಯಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದವು. ಯಾಕೆಂದರೆ நான் நீதிகேடு ஒண்ணும் செய்யல. ನಾನು ನೀತಿಗೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗು. நீதியின் வாசல் ನೀತಿಯ ಬಾಗಿಲು அவ்வளவு மேன்மையானது. ಅಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. சிங்கங்களின் வாயை கூட அடைச்சிடலாம். ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಯನ್ನು ಕೂಡ ಕಟ್ಟಬಹುದು. உக்கிரகத்தை கூட என்ன செய்து ಬೆಂಕಿಯ விடலாம்? ಬಲವನ್ನು ಏನು ಮಾಡಬಹುದು? ಆರಿಸಬಹುದು. நீதியின் வாசல், ನೀತಿಯ ಬಾಗಿಲು கர்த்தரின் வாசல். ಕರ್ತನ ಬಾಗಿಲು. அநேக காரியங்கள் இருந்தாலும் ಅನೇಕ ಸಂಗತಿ நேரம் கடந்து விட்டபடினால் நான் முடிக்கிறேன். ಸಮಯ ದಾಟಿದ ಕಾರಣ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்திலும் இருப்பார் தெரியுமா? ಯಾರು ಕರ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ சங்கீதம் ಗೊತ್ತಾ? 15:2, ಕೀರ್ತನೆ 15:2, யார் உமது கூடாரத்தில் தங்குவார்? ಯಾರು ನಿಮ್ಮ ಗೂಡಾರದಲ್ಲಿ யார் ತಂಗುವರು? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் ನಿಮ್ಮ பண்ணுவார்? ಪವಿತ್ರ ಪರ್ವತದಲ್ಲಿ ಯಾರು ವಾಸ ಮಾಡುವರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீதியாய் நடக்கிறவர். ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ಆದ ಕಾರಣವೇ ಸತ್ಯವೇದ கர்த்தர் ಹೇಳುತ್ತದೆ, நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ಕರ್ತನು ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. துன்மார்க்கருடைய வழியோ ದುಷ್ಟರ ಹಾದಿಯೋ அழியும். ಕರ್ತನಿಗೆ ಅಸಹ್ಯ. துன்மார்க்கನು நீதிமான்களுடைய சபையில் என்ன செய்கிறது? ನೀತಿವಂತರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಾಗುವುದಿಲ್ಲ, நிலைத்திருக்கிறது. ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಿಲ್ಲ. சிலரால் சபையில் நிலைத்திருக்க முடியவில்லை. ಕೆಲವರಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಲಾಗುತ್ತಿಲ್ಲ. 1000 காரணங்களை சொன்னார். 1000 ಕಾರಣ ಹೇಳಿದರು. வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? துன்மார்க்கನು நீதிமானுடைய சபையில் நிற்க முடியாது. ನೀತಿವಂತನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே அன்பு தேவனுடைய ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சொல்லுவோம், ಕರ್ತನ ಬಳಿ ಈಗ ಹೇಳೋಣ, கர்த்தரின் வாசல், ಕರ್ತನ ದ್ವಾರ, நீதியின் வாசல், ನೀತಿಯ ದ್ವಾರ, அதுல பிரவேசிக்கிறேன். ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸು. நீதிமான்கள் ನೀತಿವಂತರು அந்த வாசல்ல என்ன செய்வாங்க? ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಏನ ಮಾಡುವರು? முழங்கால் படியிடுவோமா? ಮೊಣಕಾಲೂರೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் அந்த வாசல்ல பிரவேசிக்கணும். ನಾನು ಆ ಬಾಗಿಲ ಮೇಲೆ நான் அந்த வாசல்ல ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. ಆ பிரவேசிக்கணும். ದ್ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்போம். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. சகோதரர்களுக்கு கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ಸಹೋದರರಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನು ஏனென்றால் ಎತ್ತುಕೊಳ್ಳಿ. நம்முடைய கையெடுப்பு அந்திப்பலியை போல ಯಾಕೆಂದ್ರೆ இருக்கும். ನಮ್ಮ ಕೈ ಎತ್ತುವಿಕೆ நாம் கரங்களை உயர்த்தும் பொழுது ஜெயம். ಕೈಯನ್ನು ಎತ್ತುವಾಗ எங்கள் ನಮಗೆ ಜಯ. அன்பின் பரம தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪರಮ ತಂದೆಯೇ, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ನಿಮ್ಮ ஸ்தோத்திரம். ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. நீதியின் வாசல், ನೀತಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ கர்த்தரின் வாசல், ಕರ್ತನ அது ಬಾಗಿಲಾಗಿದೆ. உம்முடைய ಅದು வாசல் ನಿಮ್ಮ என்று ಬಾಗಿಲಾಗಿದೆ நாங்கள் தெரிந்து கொண்டோம். ಇದು ನಾವು அந்த ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்று ಆ சொல்லப்படும். ಬಾಗಿಲಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸತಕ್ಕಂಥವರೇ ನೀತಿವಂತರು ವಾಸಲುக்குள் ಎನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಪ್ರವೇಶಿಕೆ ನಾನು ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಶುಭ ಕೋರಿ அதை நாட வேண்டும், ಅದನ್ನು அதை ತಾವಕಪಡಬೇಕು, தேட வேண்டும், ಅದನ್ನು ಹುಡುಕಬೇಕು. எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாரும். ನಮಗೆ ಈ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು, அதை நாங்கள் படிப்பித்துக் கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ನಾವು அந்த ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அனுபவத்தை தாரும். ಈ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ಎಲ್ಲರೂ ஆசீர்வதிக்கிறேன். ಶುಭ ಕೋರಿ தொடர்ந்து நடைபெறுகிற ನಂತರ ನಡೆಯತಕ್ಕಂಥ பிசினஸ் மேன் பிரேயரை ವ್ಯಾಪಾರಸ್ಥರ ಕೂಟವನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸು. வருஷத்தின் ಈ ವರ್ಷದ கடைசி பிசினஸ் மேன் பிரேயர், ಕಡೆಯ ವ್ಯಾಪಾರಸ್ಥರ வருகிற ಕೂಟ, புதிய வருஷம் ಬರುವ ಹೊಸ ವರ್ಷ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதா ನಿಮಗೆ இந்த ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ கூட்டத்தை நீர் ಈ ஆசீர்வதியும். ಕೂಟವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. குரூப் ஏ இன்றைக்கு எம்ஆர்ஜே காலனி சர்ச் ஏரியா, குரூப் சி எம்எஸ் பாளையா அட்டூர் லேஅவுட். தொடர்ந்து இந்த 24 hours ப்ரேயர் அந்த ஏரியாவில் ப்ரேயர் ஹாலில் அருமையானவர்களே பிஸ்னஸ் மேன் ப்ரேயர் தொடர்ந்து நடைபெறும். வியாபாரம் செய்கிறவர்கள், பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள், நீங்கள் சிறு தொழிலாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜெப குறிப்பு இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, மந்திரிகளுக்காக, இந்திய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாக்கள் பிரபுகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.